கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டோம். தமிழ்நாடு கால் டாக்ஸின்னு கொண்டு வரட்டோம் சார். இது நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 10% நாங்கள் கட்டுறதுக்கு ரெடி. 10 இல்லை 5% கூட தரோம். இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வருஷத்துக்கு வருது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இந்த 2000 கோடி ரூபாய் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு ஈட்டி கொடுக்குற இந்த தொழிலில் இவ்வளோ பெரிய பின்னடைவு இருக்குது, இவ்வளோ துயரம் இருக்குது. 2 வருஷத்துக்கு மேலே போராடிட்டு இருக்கோம். இந்த தமிழக அரசாங்கம் துளி கூட கண்டுக்கல. எப்போ போய் கேட்டாலும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர அது பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் இது வரைக்கும் எடுக்கலை. தேர்தல் நெருங்கி வருது. இந்த நேரத்துலையும் வந்து இவங்க இதே சாக்கு போக்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இருக்கிற ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஓட்டுநர்கள் அவங்க குடும்பங்கள் எல்லாமே இதை வந்து யார் எங்களுக்கு சரி பண்ணி தருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்குகளை செலுத்துவோம். அப்படியும் முன் வரலைனாக்கா நாங்கள் அனைவருமே இந்த தேர்தலை புறக்கணிப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இருந்த பணிமுறையை இப்போ வந்து 15 மணி நேரமாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அந்த 24 மணி நேரம் நாங்கள் வாகனத்தை இயக்கினால் கூட எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 15 மணி நேரத்துக்கு மட்டும்தான் அந்த வருமானம் வந்து வரா மாதிரி இப்போ அண்மையில் அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகனம் வந்து பார்த்திங்கன்னா செடான் கேட்டகரியில் இருக்குது. அதை வந்து பார்த்தோன்னா மைக்ரோ மினி போன்ற கேட்டகரியில் கட்டாயமாக இயக்கக்கூடிய அளவுக்கு வழிவகை செஞ்சுருக்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பிக்கப் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்துக்கு 4 பிக்கப்பு ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து எங்களை திணிக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதியே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி என்ற ஒன்று, சொந்த உபயோகத்திற்கு வாங்கக்கூடிய வாகனத்தை பொது வாடகைக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற மோட்டார் வாகன சட்டத்தின் திருத்தம் இருக்குது. அதற்கான அரசாணையும் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பைக் டாக்ஸியை ஓலா மற்றும் ரேபிடோ போன்ற நிறுவனங்கள் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க. அதை முற்றிலுமாக இருக்கக்கூடாது அப்படின்றத எங்கள் பிரதான கோரிக்கையாக வைத்து இங்கே ஒரு 3 தினங்களுக்காக உள்ளிருப்பு போராட்டம் செய்து வருகிறோம் சார். இங்கே வந்து நாங்கள் அனைத்து டிரைவர்களும் கூடிக்கிறோம். ஓலா நிறுவனத்தை கண்டிச்சு எதுக்கு கூடிக்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு ஓலா நிறுவனம் வந்து தமிழ்நாடுன்றது எல்லாம் ஃபாரினில் எல்லாமே பண்ணுறாங்க. இதே பெங்களூரில் பண்ணாங்க. பெங்களூரில் சிஎம் வந்து தலையிட்டு அதை பிரச்சனை முடித்தார். யார் எடையூரப்பா இருந்தாரோ அன்றைக்கி யார் இருந்தாரோ அவர் பெங்களூரு சிஎம் வந்து இந்த பிரச்சனை முடித்தார். ஏன் தமிழ்நாட்டில் வந்து நாங்களாம் ஓட்டு போடலையா? நாங்கள் கேட்குறத தான் கேட்குறோம். இல்லை தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு போடல, அப்போ எங்களுக்கு ஓட்டுநர் உரிமை ஏன் கொடுத்தீங்க? இவ்வளோ டிரைவர் இருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு ஏன் ஓட்டுநர் உரிமை கொடுத்தீங்க? எங்களால் உங்களுக்கு 10 காசு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எல்லாருக்குமே எங்களால் 10 காசு லாபம் தானே வச்சு, நட்டமே கிடையாது. எங்களால் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 1500 ரூபாய் டீசல் அடிக்கிறான் ஒரு டிரைவரு. அந்த 1500 ரூபாய் 2000 ரூபாய் டீசல் யாருக்கு போகுது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. இந்த டீசல்லாம் நாங்கள் அடித்தா தான் போகுது. இது இல்லாத வருஷத்தில் இன்சூரன்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் இப்போ இது பண்ணிட்டுங்க. ரோட் டேக்ஸ் பண்ணாவே என்ன பண்ணணும்? வண்டி வந்து ஓன் போர்டு ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி சார் எஃப்சி பண்ணுறீங்க? இவ்வளவோ நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. நாங்கள் செலுத்திக்கிறோம். இன்சூரன்ஸ்லேருந்து எஃப்சிலேருந்து எல்லாமே 1 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கிறோம் கவர்மெண்ட்டுக்கு. ஒரு வண்டிக்கு கமிஷன் மாரி நாங்கள் கொடுத்துக்கிறோம். இவ்வளவும் கொடுத்து இவங்களுக்கு 30%, ஒரு ஓலா நிறுவனத்துக்கு 30% நாங்கள் ஏன் சார் கொடுக்கணும்? எப்போ சார் இருந்துச்சு? இங்க முதல்ல வந்தது பாரதி கால் டாக்ஸி, என்டிஎல் எல்லா கால் டாக்ஸி வந்தது. அன்னைக்கு எவ்வளோ பீஸு? 3500 ரூபாய். சின்ன வண்டிக்கு மாசத்துக்கு 3500 ரூபாய். அப்போ அது என்ன கமிஷன் பார்த்துங்க. நீங்களே மீடியாக்காரங்க எங்களுக்கு நியாயத்தை சொல்லுங்க. எவன் ஓட்டுறது, எவன் கஷ்டப்படுறது? நாங்கள் எங்களுடைய உயிரை வச்சு ஓட்டிக்கிறோம் சார். நீ வந்து ஒரு நிறுவனம் நடத்துனா மனசாட்சியாக ஒரு எடுத்துக்கா. நாங்கள் வேணாம்னு சொல்ல, மனசாட்சியாக உனக்கு என்ன கமிஷனு? 10% போதாதா? 10% போடாதா? 30%, 25% எடுக்கிற, 27% எடுக்கிற. அதில் ஜிஎஸ்டி நீ வாங்குற. அது யாரால வருது? டிரைவரால தான் உங்களுக்கு வருது. எங்களால் தான் உங்களுக்கு வருது வச்சு லாபம். உங்களால் எங்களுக்கு 10 காசு லாபம் கிடையாது. சரிங்களா? கரெக்டாக நாங்கள் என்ன சொல்கிறோம்? இன்னொன்று சார், ஷேருனா எப்படி சார்? அது ஷேர் எப்படி சார்? அவன் எம்டி போகிறான், இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போகிறான், 3 கிலோமீட்டர் தான் ட்ராப் போகிறான். அப்போ அந்த 3 கிலோமீட்டர் எம்டி சார்ஜ் யார் கொடுக்குறான்? எந்த நிறுவனத்துலையும் இருக்கட்டும், அது பாஸ் ஆஃப் கூட இருக்கட்டும், எல்லா நிறுவனத்துக்கும் போக தான் போகிறோம். ஊப்பர்லேருந்து ஊப்பர் ரொம்ப 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 கேவலமாக பண்ணிக்கிறான் தொழிலை. எங்களுடைய ஒருத்த மட்டும் நாங்களாம் ஓட்டுறதில்ல. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் அப்போ நாங்கள் சாவறதா வாயறதா தமிழ்நாட்டில்? இதை தான் நாங்கள் கேட்குறோம். இது வரைக்கும் கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் வச்ச கோரிக்கைகள் என்ன? கவர்மெண்ட் கிட்ட நிறைய கோரிக்கை வச்சுட்டோம் சார். எந்த கோரிக்கையுமே எங்களுக்கு இன்னும் வரைக்கும் ஸ்டெப் எடுக்கல. எம்எல்ஏ ஆஃபீஸ்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணோம், மெரினா பீச்சில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் எல்லாமே இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. அப்போ இது மேலே என்ன பண்ண போகிறோன்னா
நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் பொறுமையாக தான் போராடிங்கிறோம். புரியுதுங்களா? எங்களுடைய பொண்டாட்டி தாலையிலேருந்து அடகு வச்சு ஒரு வண்டி ஓட்டிங்கிறோம், ஒரு டிரைவரும். ஜாதி இது வந்து ஒரே நாங்கள் தொழில், ஒரே வருகம், கூட்டு குடும்பம். வெளியூர்லேருந்து வந்து நைட்டும் பகலும் உட்காந்துக்கிறான் சார் வண்டியை போட்டு. இவன் கஸ்டமர்னு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறான் சார். ஸ்டார் ரேட்டிங்னா என்ன சார்? அது ஸ்டார் ரேட்டிங்னா என்னன்னு கேட்குறோம் நாங்கள். எப்போ முதல்ல இருந்தது இதெல்லாம் ஸ்டார் ரேட்டிங்கு. இந்த ஸ்டார் ரேட்டிங்கை வச்சு புக்கிங் கேன்சல் பண்ணக்கூடாதான். புக்கிங் கேன்சல் பண்ணால் டிரைவர் ஐடியா லாக் பண்ணுவானா? என் ஐடியெலாம் லாக் பண்ணிக்கிறான் இல்லைன்னு சொல்ல. இன்னும் நிறைய பேர் ஐடி லாக் பண்ணிக்கிறாங்க. டிரைவர் ஐடியை லாக் பண்ணது நீ யார் நாங்கள் கேட்குறோம். எங்கள் ஐடி லாக் பண்ணுறது நீ யார் நாங்கள் கேட்குறோம். இல்லை ஒரு கஸ்டமர்கிட்ட 500 ரூபாய் அதிகமாக வாங்கிட்டோமா? இல்லை ஒரு கஸ்டமர் எதனா நாங்கள் தகாத வாரத்தில் பேசிக்கிறோமா லேடிஸை? இல்லை வேறு எதனா நாங்கள் ஈடுபட்டிருந்தால் தான் எங்களுடைய ஐடியா லாக் பண்ணோம். ஒரு குற்றவாளிக்கு தான் தண்டனை சார். ஜெயிலே வந்து என்ன தரான்? நீ குற்றம் பண்ணியிருந்தால் தான் உனக்கு தண்டனை. குற்றம் இல்லாத நீ தண்டனை கொடுக்குறா என்ன அர்த்தம்? உன்னுடைய அதிகாரம் தானே. அப்போ நீ வந்து எப்படின்னா தொழிலை வளர்த்துட்டப்போ புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க மக்கள் எல்லாரும். தொழிலை வளர்த்துட்டேன். தொழிலை வளர்க்காத சொல்ல நீ என்ன பண்ண தெரியுமா? நாங்கள் எல்லாம் கால் டாக்ஸில் ஓட்டின்னு தான். நீ பைக்கு ரைடை கொடுத்து பைக்கில் உன்னுடைய சம்பளத்துக்கு ஆளை விட்டு வண்டியை தட்டி, சார் ஓலா சார் அட்டாச் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா வந்தா அன்றைக்கி ஏன் வந்தா? நாங்களாம் வந்தோம் உங்கள்கிட்ட ஒன்று ஒழுங்காக பண்ணோம் சார். இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு எடப்பாடி முதலமைச்சர் அவர் பழனிசாமி அவரையே கேட்டுக்கிறோம் நாங்கள்.